ரிஷப் பந்தை ட்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரத்தில் ட்ரேட் பண்ணுவாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன் அப்படின்னம்னா 2025-26 வந்து ரிஷப் பண்ட் வந்து எல்எஸ்டி டீமுக்கு கேப்டனாக வந்து விளாண்டாரு. அதுவும் வந்து அவரை ட்ரேடில் 27 கோடிக்கு எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. ஆனால் அதுக்கான ரிசல்ட் வந்து ரிஷப் பண்ட் கொடுத்தாரா அப்படிங்கிற டைமா சத்தியமாக இல்லை. அது என்னமோ தெரியல, எல்எஸ்சியோட சாபக்கேடா என்னன்னு தெரியல. முன்னாடி கேஎல் ராகுலும் அப்படி தான் இருந்தாப்புல, அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணி டெல்லிக்கு போயிட்டாப்புல. இப்போ அதே மாதிரி வந்து ரிஷப் பண்டும் வந்து சரியாக விளாடலை அப்படின்ட்டு ஐபிஎல் முடியங்குள்ளேயே வந்து அவர் இனிமேல் கேப்டன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எப்படி இந்த ஒரு 2027 விளாடுவார் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப் பந்தை டிசிக்கு ட்ரேட் பண்ணுறதா தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. இது நம்ப தகுந்த தகவல் மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் வந்து டிசியிலேருந்து குல்தீப் யாதவ் வந்து எல்எஸ்ஜிக்கு வந்து எடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதனால் ரிஷப் பண்ட்டுக்கு அதே 27 கோடி சம்பளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது. இனிமேல் வர மேட்ச்சில் வந்து 15 கோடி தான் சம்பளம் பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ட்ரேடில் போகிற குல்தீப் யாதவ் வந்து 13 கோடியோ என்னமோ வந்து பேசப்பட்டிருக்க மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து டெல்லியில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா டெல்லி 2025-26 ஐபிஎல்ல ஸ்டார்டிங் நல்லா இருக்கும், கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு வருவாங்க. உன்கிட்ட ஃபினிஷிங் சரியில்லைப்பா அப்படின்ட்டு வந்து கடைசி நேரத்தில் வந்து பிளே ஆஃப்ல வர்ற நேரம் வந்து தோற்று வெளியே போயிடுவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து டெல்லியில் சில சேஞ்சஸ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை சேர்ந்த ஹேமந்த் பதானி தான் வந்து அது கோச்சாக இருப்பாப்ல. அவர் இனிமேல் இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு பதில் வந்து நம்ம தாதா கங்குலி அவர்களும் யுவராஜ் சிங் அவர்களும் சேர்ந்து கோச் பண்ண போகிறாங்க டெல்லிக்கு அப்படின்ட்டு தகவல் பரவிட்டு இருக்கு. உண்மையிலே இது ஒரு டெல்லிக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படின்னம்னா தாதாவும் என்ன மிரட்டுவார், யுவராஜ் சிங்கும் என்ன மிரட்டுவார் நம்மளுக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் டெல்லி வேற லெவலில் மாறப்போகுது அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஆனால் எல்எஸ்சி ரிஷப் பந்தை ரிலீஸ் பண்ணாப்புல வந்து ஏதாவது சேஞ்சஸ் நடக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறிதான். ஏன்னா கேஎல் ராகுல்னு அப்படிப்பட்ட ஜாம்பவானை வச்சும் எல்எஸ்சி வின் பண்ண முடியலை, இப்போ ரிஷப் பந்தை வச்சும் வின் பண்ண முடியலை. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஆனால் கேஎல் ராகுல் வந்து இப்போ டெல்லிக்கு வந்து கேப்டன் ஆக போகிற மாதிரியும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ட்ரேட் நல்ல ட்ரேட் தானா, ரிஷப் பந்துக்கு நல்லதானா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.